வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை. சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து வெளியான தகவல். யாழ் கொழும்பு தொடருந்து சேவை வெளியான மகிழ்ச்சி தகவல். விவசாயிகளுக்காக ஆரம்பமாகும் விசேட வேலை திட்டம். நாட்டில் அதிகரிக்கும் சுவாச நோய்கள், வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. வாகன நிறுத்துமிடத்தில் முதல் 10 நிமிடங்களுக்கு பிறகே கட்டணம், வெளியான அறிவிப்பு. சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்து அறிவிக்க புதிய வாட்ஸ்அப் இலக்கம், சுற்றாடல் அமைச்சு. வறட்சியான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது வறட்சியான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புவி வெப்பமடைதலின் அதிகரிப்பே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. காலநிலை மாற்றத்தின் விளைவால் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முதல் ஏப்ரல் வரை வெப்பநிலை உயர்வடைவதாக குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த காலப்பகுதியில் நாட்டின் சராசரி மழைப்பொழிவு குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் காலநிலை மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காண சுற்றாடல் அமைச்சு புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக பொதுமக்களின் பங்களிப்பை பெறும் நோக்கில் இந்த இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்து 0766412029 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி மூலம் மட்டுமே அனுப்ப வேண்டும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு அனுப்பப்படும் பிரச்சினைகளை சுற்றாடல் அமைச்சு தொடர்புடைய நிறுவனங்களுக்கு பரிந்துரைத்து உடனடி மற்றும் நிலையான தீர்வுகளை கண்டறிந்து தொடர் நடவடிக்கைகள் மூலம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொது வாகன நிறுத்துமிடங்களில் வாகன நிறுத்துமிடத்தை பயன்படுத்திய முதல் 10 நிமிடங்களுக்கு பின்னரே கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு மாநகர ஆணையாளர் பாலித நாணயக்கார ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், பொது வாகன நிறுத்துமிடங்களை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு கால அளவை கண்காணிக்க பற்றுச்சீட்டு வழங்கப்படும். ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டதும் கட்டணம் வசூலிக்க எந்த சட்டமும் இல்லை. வாகனம் தரிப்பிடத்தில் இருக்கும் முதல் 10 நிமிடங்களுக்கு கட்டணம் இலவசம். நபரொருவர் 10 நிமிடங்களுக்கு மேல் வாகனத்தை நிறுத்தியிருந்தால் அவர்களிடம் 70 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும். அதற்கு மேல் பணம் பெறுவது சாத்தியமில்லை. அதேவேளை விசேட விடுமுறை நாட்களிலும் நாங்கள் கட்டணம் வசூலிப்பதில்லை என கொழும்பு மாநகர ஆணையாளர் பாலித நாணயக்கார தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது சுவாச ரீதியான பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாக விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சுவாச பிரச்சினைகள் குறித்து சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் முதியவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து ஊடகம் ஒன்றிற்கு கருத்து வெளியிட்ட அவர், முன்பள்ளிகளுக்கு செல்லும் சிறுவர்களுக்கு இருமல், காய்ச்சல் உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்களின் ஊடாக அவர்களின் வீட்டில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் இந்த நிலை பரவக்கூடும். அத்துடன் வீடுகளில் இருக்கும் 65 வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும். சிறுநீரக பாதிப்பு, நீண்டகால நோய்களுக்காக சிகிச்சை பெற்று வருபவர்கள் தற்போதைய காலநிலை தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் அண்மை காலமாக ஏற்பட்டு வரும் காற்றின் மாசுபாடு தாய்மார்களின் கருவை கூட பாதிப்படைய செய்யும் என்ற அதிர்ச்சி தகவல் அண்மையில் வெளியாகியிருந்தது. நாட்டில் முன்னெடுக்கப்படவுள்ள ஒரு கைப்பிடிக்கு ஒரு விவசாய நிலம் தேசிய திட்டம் இன்று ஆரம்பமாகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிரிடப்படாத அனைத்து வயல்களையும் விவசாய நிலங்களையும் பயிரிடுவதை நோக்கமாக கொண்டு விவசாயிகளுக்கு அறிவுறுத்துவதற்காக குறித்த திட்டம் மேற்கொள்ளப்படவுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று பொல்கஹவெல ஹொதெல்லவில் உள்ள ஜெயசுந்தராராம விஹாரைக்கு முன்பாக தொடங்குகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆரம்ப நிகழ்வு விவசாய மற்றும் கால்நடைத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தலைமையில் நடைபெறுகின்றது. இந்த திட்டம் நாடு முழுவதும் 566 கமநல சேவை பகுதிகளில் செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல், உணவு கையிருப்புகளை பராமரித்தல், உள்நாட்டு உணவு நுகர்வு மற்றும் விவசாய பயிர் ஏற்றுமதியை அதிகரிப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும்.
இந்த திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு 23ஆம் தேதி வரை தெளிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை தொடக்கம் யாழ் காங்கேசன் துறைக்கிடையிலான இரவு தபால் தொடருந்து சேவை மொரட்டுவையில் இருந்து தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. குறித்த தொடருந்து சேவையானது நேற்று இரவு முதல் சேவையை ஆரம்பித்துள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. காங்கேசன் துறை வரை செல்லும் இந்த தொடருந்து சேவையை வெள்ளவத்தையிலிருந்து ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் இரவு தபால் தொடருந்து சேவை மொரட்டுவையிலிருந்து தனது சேவையை ஆரம்பித்துள்ளது. அதன்படி மொரட்டுவ தொடருந்து நிலையத்திலிருந்து மாலை 6:55 மணிக்கு புறப்படும் காங்கேசன் துறை இரவு அஞ்சல் தொடருந்து கல்கிஸ்ஸை தேகிவலை மற்றும் வெள்ளவத்தை தொடருந்து நிலையங்களில் நின்று கோட்டை தொடருந்து நிலையத்தை அடைந்து இரவு 8 மணிக்கு கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அவிசாவளையில் இருந்து கஹவத்தை வரையிலான முன்மொழியப்பட்ட தொடருந்து பாதையின் நிர்மாணத்தை விரைவுபடுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் பிரதி தலைமை பொறியியலாளர் PJ பிரமதிலக்க ரத்தினபுரி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் உரையாற்றும் போதே இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொடருந்து பாதையின் முதல் கட்டம் அவிசாவளையிலிருந்து ரத்தினபுரி வரை நிர்மாணிக்கப்பட உள்ளது. 2ஆம் கட்டம் ரத்தினபுரியிலிருந்து கஹவத்தை வரையிலும் 3ஆம் கட்டம் எம்பிலிப்பிட்டிய சூரியவெவ மத்தள ஊடாக ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வரையிலும் நிர்மாணிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக பிரேமதிலக்க மேலும் தெரிவித்துள்ளார். இதில் அவிசாவளையிலிருந்து ரத்தினபுரி வரையிலான பகுதியின் அவிசாவளையிலிருந்து குறிவிட்ட வரையில் தற்போது அளவீடுகள் முடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தின் கீழ் பரீட்சை முறை மற்றும் சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்டங்கள் மாற்றப்படாது என்று தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் மஞ்சுள விதான பத்திரன ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். சீர்திருத்தங்கள் கல்வி முறையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வராது என்று கூறிய அவர், பரீட்சை முறை மற்றும் பாடங்களை புதுப்பிக்க கணிசமான அளவு நேரம் எடுக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புதிய உலகிற்கு ஏற்றவாறு மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சீர்திருத்தங்கள் ஒரே நேரத்தில் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டால் ஒரு பெரிய நெருக்கடி உருவாகும் எனவும் பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பரீட்சைகள் மற்றும் பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டால் மாணவர்கள் தயாராவதற்கு குறைந்தது 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதன்படி பாடத்திட்டம் படிப்படியாக புதுப்பிக்கப்பட்டு தரம் 1 முதல் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தற்போது 10, 11, 12 மற்றும் 13ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் குறித்து கல்வி அமைச்சகத்துடன் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாகவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 8 வருடங்களுக்கு ஒருமுறை பாடத்திட்டத்தை புதுப்பிக்கும் முறை வழக்கம் போல் தொடரும் என்றும் பணிப்பாளர் நாயகம் விதான பத்திரன மேலும் குறிப்பிட்டுள்ளார். தம்புத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மலையக பகுதிகளிலிருந்து கிடைத்த மரக்கறிகளின் மொத்த விலை இன்று உயர்வடைந்துள்ளது. அதன்படி 1 கிலோ கரட்டின் மொத்த விலை 1000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தாழ்நில பகுதி மரக்கறிகளின் விலையில் சிறிதளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் 1 கிலோ தக்காளி மற்றும் எலுமிச்சையின் மொத்த விலை சுமார் 80 ரூபாயாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் 1 கிலோ பாகற்காய் மொத்த விற்பனை விலை 450 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலும், 1 கிலோ கத்தரிக்காய் 350 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும், 1 கிலோ பீக்கங்காயின் விலை 250 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது. சடுதியாக அதிகரித்த மரக்கறிகளின் விலை. சாதாரண தர மற்றும் உயர்தர பாடத்திட்ட மாற்றங்கள் குறித்து வெளியான தகவல். யாழ் கொழும்பு தொடருந்து சேவை வெளியான மகிழ்ச்சி தகவல். விவசாயிகளுக்காக ஆரம்பமாகும் விசேட வேலை திட்டம். நாட்டில் அதிகரிக்கும் சுவாச நோய்கள், வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை. வாகன நிறுத்துமிடத்தில் முதல் 10 நிமிடங்களுக்கு பிறகே கட்டணம், வெளியான அறிவிப்பு. சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் குறித்து அறிவிக்க புதிய வாட்ஸ்அப் இலக்கம், சுற்றாடல் அமைச்சு. வறட்சியான காலநிலை எதிர்வரும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.